மேம் ராதிகா. ஸோ இப்போ வந்து நம்ம இது பட்டத்திரி வந்து நாராயணியம் எழுதினார், எல்லாருக்குமே தெரியும் நாராயண பட்டத்திரி. அவர் எழுதி 1000 ஸ்லோகத்துக்கு மேலே எழுதிட்டு கூட அவருக்கு வந்து உடம்பு சரியாக போயிடுது. பட் மனசில் கொஞ்சம் அந்த கிளேஷம் இருந்திருக்கு, அவருக்கு மன கஷ்டத்தை நீக்கிறதுக்கு வேண்டி ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருக்கார். அப்போது குருவாயூரப்பன் கனவில் வந்து நீ வந்து இந்த முக்கோளக்கான்னு இப்போ சொல்கிறோம், முக்தி ஸ்தலம்னு அப்போ பேர். ஸோ அந்த முக்தி ஸ்தலத்துக்கு போ, அங்கே தேவி இருக்கா, அந்த தேவியை நீ நமஸ்காரம் பண்ணி அவளை ஸ்துதி பண்ணி உன்னோட இதை மனக்லேஷத்தை நீக்கிக்கோன்னு சொல்லி குருவாயூரப்பன் சொன்னதுனால அவர் அங்கே போனார். இந்த முக்கோளக்காங்கிறது வந்து குருவாயூர்லேருந்து கோழிக்கோடு போகிற வழியில் இருக்குதுன்னு சொல்கிறான். போகிற வழியில் ரொம்ப குருவாயூர்லேருந்து கிட்டக்கா, கோழிக்கோடுலாம் போகண்டாம், குருவாயூர்லேருந்து கிட்டக்கா அந்த ரூட் பஸ்ஸு. ஸோ அங்கே இறங்கி ஒரு சின்ன கிராமம், அது குக்கிராமம், அது ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போனால் அந்த முக்கோளக்கா ஸ்தலத்தில் தேவி இருக்கா. அதுதான் முக்தி ஸ்தலம்னு வருது. நிறைய இடத்துல முக்தி ஸ்தலம்னு இந்த பாத சப்தத்தில் அந்த வார்த்தை வருது. ஸோ அங்குள்ள தேவியை தான் துதி பண்ணி அவர் மனக்லேஷத்தை நீக்கின்றார் அப்படின்னு 70 ஸ்லோகம். ஓகே. தட்சாதக்கர பல்லவே லசத் அசிம் दक्ष ऊर्ध्वगे शूलिनीं वामोर्ध्वे फलक उज्ज्वलां कटितट न्यस्त अन्यहस्ताम्बुजां शूलाग्र आहत कासर असुर शिरोनिष्ठां प्रहृष्टां सुरैः जुष्टाम् इष्टफलप्रदां भगवतीं मुक्तिस्थलां भजे मुक्तिस्थलस्थां भजे. இப்போ வந்து எல்லா ஸ்லோகமுமே 70 ஸ்லோகமுமே அவர் வந்து தேவியோட பாதம் சரணங்கள் தான், அவ்வளோ விசேஷமாக பாத சப்ததி. ஸோ பாதங்களை தான் ஸ்துதி பண்ணின 70 ஸ்லோகம். இது அதுக்கு முன்னோடியாக ஒரு ஸ்லோகம். இது என்னென்னா ஒரு தியான ஸ்லோகம் மாதிரி. தேவியோட அந்த வர்ணனை என்னென்னா, மகிஷாசுரனை அவள் வந்து எப்படி குத்தின்னு இருக்கா அந்த ஆகாரத்தை நம்ம ஸ்துதி பண்ணுறோம். தட்ச அதக்கர பல்லவே பல்லவம்னா இது துளிர் போன்ற கை, தேவியோட கையில் துளிர் போன்ற கைகள்னு சொல்லுவோம். ஸோ கரப்பல்லவத்தில் தட்ச அத 4 கைகள் இங்கே வர்ணிக்கப்படுறது. தேவியோட 4 கைகளில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தட்ச அதக வலது கையில் உள்ள கீழ்கை மேல்கை, 2 கை வலதுக்கு பக்கத்தில், 2 கை இடது பக்கத்தில். ஸோ வலது கீழ்கையில் லசத் அசிம் ஒரு வாழை வச்சுட்டு இருக்கா. தட்ச ஊர்துவகே மேல்கை, வலது மேல்கையில் ஷூலினி சூலாயுதத்தை வச்சுட்டுருக்கா. ஸோ கீழ்கையில் வாள், மேல்கையில் சூலம். இந்த வாம ஊர்துவே இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள மேல்கையில் பலக உஜ்வலாம், அதாவது ஒரு இது கேடயம். வாள் இந்த பக்கத்தில் இருந்தால் அந்த பக்கம் கேடயம் இருக்குது. பலக்கம்னு சொன்னோன்னா பலகைன்னு சொல்லுவோம். பலகைன்னு இங்கே என்ன அர்த்தம்னா கேடயம்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கையில் ஒரு கையில் வாள் இருக்கிற மாதிரி இடத்துல மேல் கையில் கேடயத்தை வச்சுட்டு இருக்காவும். அப்புறம் கட்டி தட்ட நெஸ்த அந்நியஹஸ்தாம்புஜா. அந்நியஹஸ்தம் என்னது? வாம இடது பக்கத்தில் உள்ள கீழ்கை. ஸோ இன்னொரு கை, அதாவது இடது கையில் கீழ்கையை கட்டி தட நெஸ்தா இடுப்பில் வச்சுட்டுருக்கா. அப்படி இடுப்பில் வச்சுட்டு இருக்கக்கூடிய வலது கீழ்கை. ஷூல அக்ர ஆகத காசர, அந்த ஷூலாயுதம் வச்சுட்டு இருக்காளே தட்ச ஊர்து வகையில் பார்த்தோம் இல்லையா, மேல்கையில் தட்சனோட அந்த மேல்கையில் இருக்கிற ஷூலத்தை வச்சுட்டு இப்படி குத்தறான். யாரா? மகிஷாசுரன் கீழே கிடக்கான். அவனும் அப்படி கீழே அந்த சூலத்தை ஏந்தி அக்ர ஆகத காசரான்னு சொன்னால் எருமைன்னு அர்த்தம், மகிஷாசுரனை குறிக்கிறது. இது எப்படின்னு சொன்னால் காசராங்கிறது என்ன அர்த்தம்னா தண்ணியில் இருக்கிற எருமைன்னு போடுறான். என்னடா வித்தியாசம் மகிஷனுக்கும் காசரனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா தண்ணியில் இருக்கிற எருமைன்னு. அப்போ ஒரு எண்ணம் தோன்றுறது. ஏன்னா காசாரான்னு சொன்னால் லேக்கு இல்லையா, காசார சுஷ்கே நீரே காசாரகன்னு பஜகோவிந்தத்தில் வருது. ஸோ தண்ணி இல்லாத போது எதுக்கு லேக்குன்னு எதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்பறவர். ஸோ அது மாதிரி காசாரத்தில் இருக்கிறதுனால இது காசர அப்படின்னு வருதோ. அப்படி நார்மலாக காசாரத்துலேருந்து காசாரம் வரும். இங்கே வந்து காசாரத்துலேருந்து காசாரம்னு வார்த்தை வந்திருக்கா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்காது. ஸோ எருமை. ஸோ அந்த சூலத்துக்கு அந்த எட்ஜினால் அந்த அனிமல் அந்த மகிஷாசுரனை குத்தின்னு இருக்கான். அசுர சிரோனிஷ்டாம்னு தலையில் அந்த 2 சிங்கம் இருக்குது மகிஷன் இல்லையா, கொம்பு. ஸோ அவனுடைய 2 கொம்புக்கு நடுவில் அப்படி தலையை அப்படி குத்தின்னு இருக்கான். பிரகிஷ்டாம் சுரைஹி சந்தோஷப்பட்ட தேவர்களால், ஜுஷ்டாம் இவ இஷ்டபலப்பிரதாம், ஜுஷ்டாம் இவனா அவர்களோடு சேர்ந்து, ஏன்னா தேவர்களோடு சேர்ந்து தான் யுத்தம் பண்ணியிருக்கா. தேவர்களோட உடம்புலேருந்து எல்லா தேஜஸும் அவள்கிட்ட வந்திருக்கு. அவள் அப்படி பண்ணின உடனே தங்களுடைய ஹெல்ப்பினால இந்த தேவியால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிதுன்னு அவள்லாம் ஸ்துதி பண்ணுறான். ஸோ இஷ்ட பலப்பிரதாம், இஷ்டமான பலன்களை அளிக்கக்கூடியவள், பலன்களை அளிக்கக்கூடிய அந்த பகவதியை முக்திஸ்தலஸ்தாம் எங்கே இருக்கா, இந்த முக்திஸ்தலம் என்ற இடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த தேவியை பஜே நான் பஜிக்கிறேன் அப்படின்னு தியான ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி சொல்கிறான்.
நான் படிக்கிறேன். ஷாடக்கர பல்லவே லசதசிம் தட்ச ஊர்த்வச்சூலினீம் வாம ஊர்த்வே பலக உஜ்வலாம் கடிதரண்யஸ்த அன்யஹஸ்தாம்புஜாம் சூல அக்ர आहत कासर असुर शिरोनिष्टां प्रसृष्टां सुरैः जुष्टां गिट्टबलप्रदां भगवतीं मुक्तिस्थलस्तां भजे यत्संवाहनलोभिनः शशिकलाचूडस्य हस्ताम्बुज स्पर्शेनापि च लोहितायति मुहुः त्वत्पादपङ्केरुहं तेनैव उद्धरकासर असुरतिर शृङ्गाङ्ग्रसञ्चूर्णन प्राचण्ड्यं तदनुष्ठितं किल कथं मुक्तिस्थलस्ते शिवे யத் சம்வாகன லோபினக. சம்வாகனம் சம்வாகனம் சொன்னான்னா நன்னா தூக்குறதுன்னு அர்த்தம். இங்கே தூக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது, பிடிச்சு விடுறதுன்னு அர்த்தம். பாதத்தை பொறுத்த வரைக்கும் சம்வாகனம் சொன்னா நன்னா காலை அமுக்கி விடுறது, நல்லா பிடிச்சு விடுறது. கால் வலிச்சானா கால் பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி. ஸோ சம்வாகன லோபினக எத்துனா இங்கே பாதம். எந்த பாதத்தை, தேவியோட பாதத்தை பிடிச்சு விடணும், பாதத்தை பிடிச்சுக்கணுங்கிற அர்த்தமும் உண்டு. ஸோ தேவியோட பாதத்தை பிடிச்சுன்னா நமக்கு மோட்ச கதி கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்படி தேவியோட பாதத்தை பிடித்து விடக்கூடிய லோபத்தினால, பேராசையால் சசிகலா சூடசிய, அந்த சசிகலா சூடன் யார்? கலையை உடைய சந்திரனுடைய கலைகளை, அதாவது பிறை சந்திரனைன்னு அர்த்தம். அதை தன்னுடைய தலையில் சூடியக்கூடிய சிவன். ஸோ சிவன் என்ன பண்ணுறார்? தேவியோட பாதத்தை நல்லா பிடிச்சி விடணுன்ட்டு ஆசையாக பிடிச்சி விடுறார். ஹஸ்தாம்புஜ ஸ்பர்ஷேன, அப்படி பிடிச்சு விடும்போது அவருடைய அம்புஜ ஹஸ்தம் நல்லா ஸ்பர்ஷேன, உன்னுடைய தாமரை பாதங்கள் அவர் தொடும்போது என்ன அர்த்தம்? அவர் பிடிச்சு விடும்போது லோகிதாயதி, அப்படியே ரெட்டாக செவந்து விடுது. தேவியோட பாதம் அப்படியே பகவான் பிடிச்சு விடுறோச்சே, அந்த வலியை அது கூட தாங்க முடியலையா. எப்போவுமே ஒரு அடி கொடுத்தா நல்லா செவந்து போயிடும் அந்த இடம். அது மாதிரி பகவான் பிடிச்சு விடுறதே தாங்க முடியல. உன்னுடைய பாதம் அப்படியே லோகிதம்னா ரெட் கலராக செவந்து போயிடுறதே காலு. முகுகு தொத் பாத பங்கேருகம், அடிக்கடி முகுகுன இங்கே அடிக்கடி உன்னுடைய பாத பங்கேருகம், உன்னுடைய தாமரை பாதங்கள் இப்படி சிவந்து போகிறது. அதை தாங்க முடியாத அளவுக்கு கோமளமான சாஃப்டான பாதங்கள் உன்னுடைய பாதம். தேனையேவ, அப்பேற்பட்ட சாஃப்டான பாதங்களை வச்சுண்டு உத்தர காசர அசுரன் யார்? மகிஷாசுரனை உத்தரணம் என்னது? அவனை சவிட்டி மிதித்து கொண்டுட்டே நீ இந்த கோமள பாதத்தை வச்சுட்டே அவனை நீ அடிச்சியே. ஸ்ருங்கன்னு அவனுடைய மகிஷாசுடைய கொம்பு. ஸோ கொம்பு மேலே அப்படி காலை மிதித்து அவனுடைய தலையை சவிட்டி சூர்ணன பிராச்சண்டியம், பிரச்சண்டதானது சண்ட சூரியன், சண்ட பானுன்னு எல்லாம் சொல்லுவோம். பயங்கரமான சூரியன் அர்த்தம். அப்போ மத்தியான நேரத்தில் சண்ட சூரியனாக இருக்கணும். அது மாதிரி நீ உனக்கு அதனுடைய இந்த பாதங்களை வச்சுட்டு இப்பேற்பட்ட அசுரனோட தலையில் மிதித்து அவனை சூர்ணனம் பண்ணி பொடியாக்கி பிராச்சண்டியம், அப்பேற்பட்ட சண்டத்தை அவன் நீ காட்டினியே, அந்த சாமர்த்தியத்தை, அந்த சக்தியை நீ காட்டினியே. தது அனுஷ்டிதம் கில கதம், அது எப்படி முடிஞ்சுது உனக்கு கேட்குறார். இவ்வளோ சாஃப்டான பாதை இப்பேற்பட்ட அசுரனை முதிக்க முடிஞ்சுதா? அது எப்படி தான் நடக்க முடிஞ்சுது? கீழே கதம் எப்படி? முக்திஸ்தலஸ்தே சிவே, முக்திஸ்தலத்தில் உள்ள சிவே மங்களமானவளே, இது ஒன்னால் எப்படி சாதிக்கப்பட்டதுன்னு கேட்குறாரு இங்கே பட்டத்திரி. यत्संवाहनलोभिनः शशिकलाचूडस्य हस्ताम्बुज स्पर्शेनापि च लोहितायति मुहुः त्वत्पादपङ्केरुहं तेनैव उद्धरकासर असुरशिरः शृङ्गाग्रजं सञ्चूर्णन प्राचण्ड्यं तदनुष्ठितं किल कथं मुक्तिस्थलत्वे शिवे. போலாமா மேம்? போலாம். त्वत्पादं निजमस्तके घटयितुं लोकेन के जनाः किं नारचयन्ति दुश्चर
तपश्चर्या सपर्यादिकं मन्ये धन्यतमं तु देवि महिषं वैरस्तयैव त्वया यन्मूर्ति स्वयमेव पातकहरं पादाम्बुजं पातितं வைரஸ்தயா ஏவ. ஓகே மேம். வைரஸ்தயைவ நான் சேர்த்து படிச்சேன். தயா ஏவ. ரைட் ஓகே. தொத்பாதம் நிஜமஸ்தகே கடயித்தும், உன்னுடைய பாதங்களை தன்னுடைய தலையில், மஸ்தகம்னா தலை, ஸோ மஸ்தகம்னா நார்மலாக ஃபோர் ஹெட்டுங்கிற மீனிங்கும் வரும், தலைங்கிற மீனிங்கும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல தன்னுடைய தலையில் கடயித்தும்னு சேர்க்கறதுக்கு அப்படின்னு இந்த தேவியோட பாதத்தை தன் தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த நமஸ்காரம் பண்ணணும். அப்போ தானே பாதத்தை நம்மளுக்கு தலை தொடும். ஸோ அப்படி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கேகே ஜனாகா ந லோகே, உலகத்தில் எத்தனை பேர் தான் எல்லாரும் தேவியை நமஸ்காரம் பண்ணணும், அவளுடைய பாதம் என்னோட தலை விழணும் அப்படின்னு எவ்வளோ பேர் தான் ஆசைப்படலை, எல்லாரும் ஆசைப்படுறான். கிம்னு ஆச்சரயந்தி, என்னெல்லாம் வேலை பண்ணுறான் தேவி தன்னோட தலை மேலே பாதத்தை வைக்கணுங்கிற ஆசையில் எல்லா கைங்கரியம் தேவியோட ஸ்துதி பண்ணுறா, தேவியோட கோவிலுக்கு போகிறா, இப்படி என்னெல்லாம் காரியம்லாம் தான் பண்ணுறது இல்லைவா, எல்லாம் பண்ணுறான். ஆரச்சயந்தின்னு எல்லாம் செய்யலை, எதைத்தான் செய்யலேவா. தது துஷ்சர தபஸ்சர்யா, நிறைய தபஸ் வேற பண்ணுறான் தேவியோட பாதத்தை கிடைக்கிறதுக்கு, அப்பேற்பட்ட தபஸ் கூட பண்ணுறா. தபஸ்சர்யா சபர்யாதிகம், சபர்யான பூஜான்னு அர்த்தம். ஸோ பூஜை பண்ணுறா, தபஸ் பண்ணுறா, தேவியோட பாதம் நம்ம தள்ள விழாதா படாதா அப்படின்னு ஆச்சரியப்பா, அப்படியெல்லாம் கஷ்டப்படுறான். ஆனால் இந்த மகிஷன் என்னத்த பண்ணினா ஒன்றும் பண்ணலை, அவனுடைய பாதம் அவனோட தலை மேலே அவனோட பாதம் வந்து உட்காந்துருக்கு இல்லையா, ஈஸியாக வந்துடுது. மன்யே தன்யதமம் து தேவி மகிஷம், ரொம்ப தன்யனானவன் அவன் தான் ரொம்ப குடுப்பனை பண்ணியிருக்கான், நல்ல இது பண்ணியிருக்கான் அவன். தேவி மகிஷாசுரன் தான் நல்ல தன்யனவன். வைரஸ்தயா ஏவ, உங்ககிட்ட கோச்சுண்டு உங்ககிட்ட சண்டை போட்டு உன்னை எதிரியாக, வைரம்னா விரோதம், உங்ககிட்ட விரோதம் பண்ணுறதுனாலேயே துவயா உன்னால என் மூர்தினி, எந்த மகிஷனுடைய தலைமையில் ஸ்வயமேவ பாத்தகஹரம், அதாவது பாத்தகஹரம்னு பாதகம் என்ற கொடிய பாவங்களை எல்லாம் ஹரம் நீக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய ஸ்வயமேவ பாதாம்புஜம், நீயே உன்னோட பாதத்தை கொண்டு அவன் தலை மேலே வச்ச. மற்றவாலாம் இவ்வளோ கஷ்டப்படுறான், தேவியோட பாதம் தலை மேலே வராதான் கஷ்டப்படுறான். இங்கே என்னடானா அவன் விரோதம் பண்ணி அவன் தான் ரொம்ப தன்யம். உங்கள்கிட்ட விரோதம் பண்ணினதுனாலே உன்னோட பாதம் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிது இல்லையா. ஸ்வயமேவ பாத்தகஹரம் பதாம்புஜம், அப்படிப்பட்ட பாதங்களை பாதாம்புஜம் பாதித்தம் வைத்தாய், பாதித்தம்னு வைக்கப்பட்டது. ராதே கிருஷ்ணன் மேம். ராதே கிருஷ்ணன். त्वत्पादं निजमस्तके घटयितुं लोकेन के जनाः किं नारचयन्ति दुश्चर तपश्चर्या सपर्यादिकं मन्ये धन्यतमं तु देवि महिषं वैरस्तया एव त्वया यन्मूर्ध्नि स्वयमेव पातकहरं பாதாம்புஜம் பாதிதம். போலாம் 20 நிமிஷம் ஆகலையே. எனக்கு இதுல பாதாம்புஜம் அர்ப்பிதம் பனுஷிவே கிம் நுத்ரயி மஸ்தகே நித்யம் தத்வ விசார தத்த மனசாம் चित्ताम्बुजाग्रेषु वा किं वा त्वत्प्रणय प्रकोपविनमन् मारारिमौलिस्थले किं प्रोत्कण्डितघोरसैरिव महादैत्येन्द्रमूर्धान्तरे. ஸோ உன்னுடைய பாத அம்புஜம், தொத்பாத அம்புஜம், உன்னுடைய பாதம் தாமரை பாதங்களை அர்ப்பிதம் குவானு, எங்கே நீ வச்சிருக்க, உன்னோட பாதங்கள் எங்கெல்லாம் இருக்குது கேட்குற. குவானு எங்கெல்லாம் இருக்குது சிவே மங்களமானவளே, உன்னுடைய பாதங்கள் எங்கெல்லாம் தான் இருக்குது. கிம்னு திரைமஸ்தகே, அது வேதத்தோடு தலையிலையா இருக்குது. ஏன்னா வேத மாதாலாம் நமஸ்காரம் பண்ணுறா இல்லையா, அந்த வேத மாதா நமஸ்காரம் பண்ணும்போது அவளுடைய பாதம் வந்து இவளுடைய பாதம் அந்த வேத மாதா தலையில் விழும்போது சிந்தூரம் ஆயிடுறதுன்னு நம்ம படிக்கிறோம். சௌந்தர்யலகரில் பார்க்குறோச்சே வேத மாதா தலையில் உள்ள சிந்தூரம் யாதுன்னா தேவியோட பாதங்கள்னு. ஸோ அப்படி திரைமஸ்தகே, வேதத்தோடு தலையில் தான் உன்னுடைய பாதங்கள் இருக்கிறதா. நித்தியம் தத்துவ விசார தத்த மனசாம், எப்போதும் தத்துவத்தையே யோசிச்சுட்டு இருப்பா இல்லையா, எது உண்மை, எதுதான் உண்மையான வஸ்து, ஹூ ஆம் ஐ, நான் யார், அந்த பரபிரம்மம் நானே தானா, அப்படியெல்லாம் அந்த தத்துவ விசாரம் பண்ணிட்டா இருக்கா இல்லையா. தத்த மனசாம், அதிலேயே மனதை ஈடுபடுத்தியவர்களுடைய சித்த அம்புஜாக்ரேஷுவா,
அவளோட ஹிருதயத்தில் போய் நீ உட்காண்டிருக்கியா, அவனுடைய பாதங்கள் அங்கே உட்காண்டிருக்கா. சித்தன்னா இது மனசு, அவளுடைய மனசாகப்பட்ட ஹிருதய தாமரையில் உன்னுடைய பாதங்கள் இருக்கின்றதா. கிம்வா தொத் பிரணயகோப, பிரணயகோபம்னா ஊடல்னு அர்த்தம். சிவனுக்கும் தேவிக்கும் சண்டை வரும்போது எப்போது பிரணயகலகம்னு சொல்லுவாள். பிரணயகலகம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை ஊடலுக்கு. ஸோ அந்த பிரணயகலகம் ஏற்பட்ட போது அந்த கோபத்தில் என்னாச்சு, கடைசியில் சிவன் தான் தோற்று போவார். எப்போ தேவி தான் ஜெயிப்பான். ஸோ பிரணய கோப வினம்ர வீநமன் இது நன்னா நமஸ்காரம் பண்ணு, அம்மா தாயே மன்னிச்சுக்கோ நான் பண்ண தப்பு அப்படின்னு அந்த ஊடலை தீர்க்கறதுக்கு வேண்டி சிவன் நமஸ்காரம் பண்ணும்போது மாற மன்மதனுடைய எதிரி யாரு, சிவன். ஸோ அந்த சிவனுடைய மௌலிஸ்தலே அவருடைய தலைமையில் இருக்க அவருடைய பாதம். ஏன்னா அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்குறாரே அதை ஊடலை தீர்க்கறதுக்காக. அப்போ அவருடைய தலைமையில் இருக்க அவனுடைய பாதங்கள். கிம் பிர உத்கண்டித கோர சைரிபனாலும் மகிஷனாலும் காசரனாலும் எருமைன்னு அர்த்தம். இங்கே சைரிப மகிஷாசுரன். ஸோ பிராவுது சைரிப ஆக்சுவலாக ஹிந்தி வேர்டுன்னு நம்ம சம்ஸ்கிருதத்தில் தான் எல்லா பாஷையும் வந்ததுன்னு சம்ஸ்கிருதத்துலேருந்து ஹிந்தி அடாப்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ கோர சைரிப பயங்கரமான எருமையாகப்பட்ட அந்த மகிஷாசுரன் பிரா உத்கண்டித அப்படி உத்கண்டமாக அப்படி கோபத்தோடு தேவி அப்படி அவனோட தலைமையில் உன்னுடைய பாதத்தை வைத்தியா. மகா தைத்தேந்திர மூர்த்த அந்தரே, அவனுடைய மகிஷனோட 2 கொம்புக்கு நடுவில் இருக்கிற தலை, அந்த தலை மீது உன்னுடைய பாதம் வைக்கப்பட்டிருக்கா. எங்கதாமா இருக்கு உன்னுடைய பாதம்னு கேட்குறாரு. பாதாம்புஜம் அர்ப்பிதம் க்வனு சிவே கிம் நுத்ரயி மஸ்தகே நித்யம் தத்வ விசார தத்த மனசாம் சித்தாம்புஜாக்ரே சுவா கிம் வா த்வத் பிரணய பிரகோப வினமன் மாரரி மௌலிஸ்தலே கிம் ப்ரோத்கண்டித கோர சைரிப மகாதைகேந்திர மூர்த்தாந்தரே. ஒன்று போலப்பா. தத்பாதாஞ்சல ரூப கல்பலதிகா பாலப்ரவாலத்வயம் ஏதாவத் கலயந்தி ஜாது சிரசா நம்ரேண கம்ரோஜ்வலம் தேஷாம் ஏவ ஹி தேவி நந்தனவன க்ரீடாசு லப்யம் பதம் ஸ்வர்வல்லி தருண பிரவால பரணம் சேவானுரூபம் பலம். தொத்பாத அஞ்சலா, நார்மலாக ஆஞ்சல் அப்படி சொல்லுவோம், இல்லை அஞ்சலான்னு சொன்னான்னா அது வந்து முந்தானைன்னு அர்த்தம். நார்மலாக அஞ்சலான்னு முந்தானை. ஸோ இங்கே பாத அஞ்சலானது பாதத்தோட முந்தானைங்கிறது என்னது, ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ அதானே லாஸ்ட்டாக வருது முந்தானைங்கிறது. அது மாதிரி இங்கே பாதத்தோட ஆஞ்சலங்கிறது போது பாதத்தோட முன்பாகம். ரூப கல்பலத்திகா, அது எப்படி இருக்குன்னா தேவியோட அடிப்பாதம்னு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பாதம்னா இது பாதத்தோட 2 பக்கம் இருக்க மேல் பாதம் கீழ்ப்பாதம், அப்போ கீழ்ப்பாதத்தை ஃப்ரண்ட் பார்ட்னு எடுக்கலாம். ஸோ அந்த பாதம் எப்படி இருக்குன்னு சொன்னால் கல்பலத்திகான லத்திகான கொடின்னு அர்த்தம். சிறு கொடிக்கு லத்திகான்னு பேர். ஸோ அந்த கல்பக கொடி பாலப்பிரவாளத்வயம், அதோடைய துளிர் போல அந்த கற்பக வருஷத்தோடைய அந்த கொடியில் வரக்கூடிய 2 பிரவாளம் சிறு துளிர்களாக இருக்கின்றதா உன்னுடைய பாதங்கள் 2ம், முன்னுடைய முன்பாதங்கள் 2ம் அப்படி இருக்கா. ஏ தாவத் கல்பயந்தி ஜாத்துன்னு ஆல்வேஸ் எப்பொழுதும். ஸோ அது என்ன பண்ணுறது, கலயந்தின்னா தே டூ, அது ஆக்கிறது. இந்த பாதங்கள் பிரவாளம்னு அந்த இது மென்மையான பாதங்கள், துளிர் போன்ற பாதங்கள். இந்த பாதங்கள் எப்பொழுதும் நம்ரேண கம்ர சிரசா, அதாவது வணங்குபவர்கள் தலையால் ரொம்ப அப்படியே குனிஞ்சு கழுத்தை குனிஞ்சு அப்படி பாதங்களில் மேலே தன்னுடைய இதை வச்சு தலையை வச்சு அப்படி நமஸ்காரம் பண்ணி வணங்குறான். அப்படிப்பட்ட நம்ரேண உஜ்வலம் கலயந்தி ஜாது, உஜ்வலம்னா மேன்மை. ஸோ அப்படி யாரெல்லாம் அவனுடைய பாதங்களை வணங்குறாளோ இந்த 2 துளிர் பாதங்களை என்ன பண்ணுறது, அவளை மேலே தூக்கி விட்டுவிடுறது. ஸோ உஜ்வலம் ஜாது கலயந்தி, ஆல்வேஸ் மேன்மையை கொடுக்கறது. தேஷாமேவகி தேவி, அவளுக்கு அப்படி வந்த உடனே அவளுக்கு மேன்மை. எப்படிப்பட்ட மேன்மை, தேவி நந்தனவன கிரீடாசு, நந்தனவனத்தில் போய் விளையாடலாம். நந்தனவன் எங்கே இருக்குது, சொர்க்கம். ஸோ அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. அப்படி தேவியை வணங்கும் போது அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. அதனால நந்தனவர கிரீடாசு லப்யம் பதம், அந்த பதவி, நந்தனவனத்தில் போய் விளையாடக்கூடிய அந்த பதவி அப்படின்னா தேவ பதவி. இந்திர பதவியை கூட வேண்டியதில்லை, தேவலோகத்தில் உள்ள எல்லா தேவர்களுக்குமே நந்தனவனம் ஃப்ரீ.
ஸோ எல்லா தேவர் லோகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்தில் அடையக்கூடிய அந்த பதவி அவளுக்கு கிடைக்கிறது. இங்கே பதம்னா பதவி. ஸ்வர்வள்ளி தருணப்பிரவாளபரணம், அதாவது ஸ்வர்வள்ளி அப்படின்னு சொல்லும்போது இங்கே தேவலோக கொடிங்கும்போது தேவ மங்கைகள், தேவலோக பெண்கள். தருண பிரவாளபரணம், அவளுடைய இளவயசு இல்லையா, பிரவாளபரணம் அதாவது அந்த பெண் கொடிகளை இவெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற. தருண பிரவாளபரணம், அந்த துளிரை அடையக்கூடிய பரணம்னு என்னது, அவளை தாங்கிறது. மனைவியாக இருந்தால் அவளை தாங்கணும் ஒரு கணவன். ஸோ அதனால அந்த கணவர் பதவி அவளுக்கு கிடைக்கும். சொர்க்கலோகத்துக்கு போய் நந்தனவனத்தில் விளையாடி தேவமங்கையை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பதவி, தேவர்களாக இருக்கக்கூடிய பதவி அவளுக்கு கிடைக்கும். சேவானுரூபம் பலம், யார் யார் எப்படி தேவியை சேவை பண்ணுறாளோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனுரூபமாக பலன் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறேன். वत्पादाञ्चलरूपकल्पलतिकां बालप्रबालद्वयम् एतावत् कलयन्ति जातु शिरसा नम्रेण कम्र उज्ज्वलम् तेषां एव हि देवि नन्दनवन क्रीडासु लभ्यं पदम् स्वर्वल्ली तरुणप्रबालभरणं सेवानुरूपं फलम्. श्री हरये नमः. ओम श्री मात्रे नमः. आरंभिकवा? दावल्यं परिलाल्यते पुररिपोः अङ्गेन तुङ्गश्रिया किञ्च श्यामलिमापि कोमलतरे वात्मेव गात्रे हरेः तद्दादृक्पदवी ममापि जनयेत् अस्तोकसेवारसात् आरुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे. ஸோ இப்போ தேவியோட பாதத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாதத்தை வர்ணனை தான் இந்த 70 ஸ்லோகமுமே. இதில் வந்து இப்போ காலில் வந்து 3 குணங்களே இருக்குன்னு விட்டாருங்க. தாவல்யம் பரிலால்யத்தே, தாவல்யம்னா ஒயிட்டுங்கிறது சத்துவகுணம் இல்லையா. தேவி வந்து சகுன வடிவமாக தானே பிரார்த்திக்கிறோம். இப்போது பாதம் இருக்குதுன்னு சொன்னால் தேவி முழு உருவத்தோடு இருக்கா, சகுன வடிவமாக பிரார்த்திக்கிறோம். அதனால தாவல்யம் பரிலால்யத்தே, வெள்ளையை கொண்டாடுகிறது உன்னுடைய கால்கள்னு அர்த்தம். தேவியோட பாதத்தில் வெள்ளை இருக்குது, சத்துவகுணம் இருக்குது. புரரிப்போகோ அங்கேன, புரரிப்பு யார், புறங்களை எரித்த சிவன். சிவனுடைய அங்கத்தால், ஏன் சிவன் வந்து தேவியோட பாதத்தில் பிரணய கலக்கம் ஊடலில் காலில் விழுறார். அப்போ அவருடைய உடம்பு வந்து விளவளேர்னு இருக்குது. ஸோ அந்த அங்கத்திலிருந்து வரக்கூடிய துங்கஸ்ரீயா, சிறந்த உயர்ந்த ஒளி. ஸோ அவருடைய வெள்ளை படுறதுனால காலில் அந்த வெண்மை தெரியறது. உன்னுடைய பாதம் அந்த வெள்ளை கலரை சிவனோட உடம்புலேருந்து அடையிறது. கிஞ்ச காத்ரே ஹரேஹே, அப்போது விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுறார். விஷ்ணு வந்து தேவியை நமஸ்காரம் பண்ணுறார், பார்வதி நமஸ்காரம் பண்ணுறோச்சு. அவருடைய ஹரேஹே காத்ரே, அவருடைய உடம்பு கருப்பு. ஸோ ஷியாமளிம் அப்பி, ஸோ பிளாக் கலர் அதனால பாதத்தில் வருது. கோமளத்தரே பாதி, கோமளமான சாஃப்டான அந்த பாதத்தில் விஷ்ணுவுடைய கலராகிய பிளாக் கலரும் தெரியறது. அது தமோ குணத்தோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது. தத்தாதிருக் பதவி மமாபி, இது லாஸ்ட்டு பார்க்கலாம். மமாபி ஜனயேத், இது கடைசியில். அஸ்தோக சேவா ரசா, ஸ்தோகம்னா கொஞ்சம், அஸ்தோகம்னா நிறைய. ஸோ நிறைய சேவை பண்ணிகிட்டே இருக்கேன் நான். யார், பட்டத்திரி சொல்கிறாருங்க, நான் நிறைய சேவை உங்கள்கிட்ட ஆசையோடு ரசத்தோடு நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். அதனால ஆருண்யம் தவ லீயத்தே சரணையோகோ, என்னுடைய அந்த ரெட் கலர் என்னது, ரஜோகுணம், காமக்ரோதமெல்லாம் மிகுந்த என்னுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ரஜோகுணம் உன்னுடைய பாதத்தில் வந்து சேர்றது. தவச்சரணையோகோ, உன்னுடைய பாதங்களில் என்னுடைய ரஜோகுணத்தோட ரெட் கலர் வந்து சேர்றது. ஆக மொத்தம் சகுன வடிவமாகின பாதங்கள். இப்போ என்ன பண்ணணுமா, காருண்யமூர்த்தே சிவே, கருணை கடலான சிவே, தேவியே, சிவனுடைய பெட்டர் ஹாஃபே. தத்தாதிரிக் பதவி மமாபி ஜனயேத்து, எப்பேற்பட்ட பதவி, அந்த சிவ பதவி விஷ்ணு பதவி, இது ரெண்டையும் எனக்கு கொடுக்க மாட்டியா, அந்த மாதிரிப்பட்ட பதவியை எனக்கும் நீ அருள வேண்டும், என நீ கருணை கடல் அப்படின்னு நீங்க சொல்ற. தாவல்யம் பரிலால்யதே புரரிபோः அங்கேன துங்கஸ்ரீயா கிஞ்ச ஷ்யாமளிமாபி கோமலதரே வாத்யேவ காத்ரே ஹரேः
तत्तादृक्पदवीं ममापि जनयेत् हस्तोकसेवारसात् आरुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे आरुण्यं तदिदं त्वदीयपदयोः आभाति तत्केचन प्राहुस्तुङ्गनितम्बभारभरण क्लान्त्याखिलोपागतम् अन्ये माहिषमूर्धपेशमिलितं रक्तद्रवं मन्वते मन्येऽहं तु न तेषु सान्द्रम् अनुराग உத்காரமேவானயோஹோ. ஸோ இங்கே என்ன சொல்கிறார், பாதம் ரெட் கலரில் இருக்குது இல்லையா, ஆருண்யம் தத் இதம், இதம் இந்த பாதங்கள் அருண கலரில் ரெட்டு கலரில் இருக்குது. தொதிய பதையோகோ உன்னுடைய 2 கால்களிலும் ஆபாதி, ஆபாத்தின பிரகாசமான ரெட்டு கலர் பாதம், சிவந்த பாதங்கள் அப்படி இருக்குது, வெளிச்சமாக அப்படி ஆபாத்தின்னு பிரகாசமாக இருக்குது. தத்கேச்சன பிராகுகு, அதை பார்த்து சில பேர் என்ன சொல்கிறா, எப்படி இந்த ரெட் கலர் வந்ததுங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறாளாம். துங்க நிதம்ப பார, உன்னுடைய உயர்ந்த அந்த பெட்டக்ஸ் பயங்கரமான பாரம். ஏன்னா சாமுதிரிகா லக்ஷணம்லாம் பெட்டக்ஸ் எல்லாம் பயங்கர குண்டாக இருக்கணும், பீத்தமாக இருக்கணும்னா குண்டாக இருக்கணும். அப்பேற்பட்ட பாரத்தினால பரணக்லாந்தியா, பரணன்னு தாங்க வேண்டியிருக்கு, பாதங்கள் தானே தாங்க வேண்டியிருக்கு உடம்பு முழுக்க. ஸோ இந்த பெட்டக்ஸோட பாரத்தை தாங்கிறதுனால அந்த பாரத்தை தாங்கி தாங்கி டயர்டாகி போய் செவந்து போயிடுது. கீழே உபாகதம், அந்த ரெட்னஸ் எப்போவுமே ரொம்ப வேலை செய்தால் களைச்சி போய் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஒரு கலரே மாறிடும் உடம்புலாம். ஸோ அதை மாதிரி பாரத்தை தாங்கி தாங்கி செவந்து எடுத்து உண்டு பாதங்கள் உபாகதம் அப்படி அடைந்து விட்டது. அன்யே மற்றவா சில பேர் என்ன சொல்கிறான்னா, மகிஷ மூர்த பேஷ, மகிஷனோட தலையை அப்படியே காதாலேயே சட்னி ஆக்கினான். பேஷன்னு அரைக்கிறதுன்னு அர்த்தம். அவனோட தலையை காலாலேயே சவிட்டி உதச்சி கொன்றாவன். அதனால அவருடைய தலையை அப்படி சவிட்டினதுனால மிலிதம் ரத்த திரவம், திரவம்னா இது உருகிறதுன்னு அர்த்தம். அவனுடைய தலையிலேருந்து அப்படியே உருகி வழிஞ்சுது ரத்தம். அந்த ரத்தம் படித்ததுனால தான் உன்னுடைய பாதம் ரெட் கலரில் இருக்குது. மன்வத்தே, மன்வத்தே என்னென்ன என்று எண்ணுகிறார்கள், கருதுகிறார்கள். மன்யே அகம்து, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இது ரெண்டையும் நான் ஒத்துக்க தயாரில்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, படத்திரி சொல்கிறாருங்க, நதேஷு சாந்திரம் அனுராக, அனுராகம்னா லவ், அஃபெக்ஷன். நீ நதேஷு வணங்கக்கூடியவர்களுக்கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்க. லவ், அந்த சிங்காரத்தோட கலரே சிவப்பு இல்லையா, அந்த ஆசைங்கிறதோட நிறமே சிவப்பு. ஸோ அதனால தான் உன்னுடைய காலுடைய பாதம் அவளுக்கு என்ன செய்யலான்ட்டு அப்படி ஒரு சாந்திரம் அனுராகம், ஒப்பற்ற ஒரு எல்லையே இல்லாத ஒரு லவ் இருக்குது உங்ககிட்ட, யாருக்கிட்ட, வணங்குபவர்கள்ட்ட. அந்த கலர் தான், அந்த ரெட்டு, அந்த லவ்ங்கிற ரெட்டு தான் உத்காரம். உத்காரம்னா வமனம்னு அர்த்தம், கொப்பளிக்கிறது. அப்படியே கொப்பளிச்சு வெளியில் வந்துருதான். அந்த அஃபெக்ஷன் ஆகப்பட்டது, அந்த லவ் ஆகப்பட்டது, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பாகப்பட்டது வெளிவந்து அனையோகோ 2 பாதங்கள் வழியாக வெளிவந்திருக்கிறது என்று, அதனால்தான் இந்த ரெட்டுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறார் இங்கே பட்டத்திரி. आरुण्यं तदिदं त्वदीयपदयोः आभाति तत्केचन प्राहुस्तुङ्गनितम्बभारभरण क्लात्याखिलापागतम् अन्ये वागिशमूर्धपेशमिलितं रक्तद्रवं मन्वते मन्ये तं तु न तेषु सान्द्रम् अनुराग उद्गारमेवानयोः राहुः पद्मसमाश्रयं शतधृतिं त्वत्पादपद्माश्रयात् अन्तस्त्वत्पदपद्मवीक्षणवशात् कृष्णोऽपि पद्मेक्षणः यत्पद्मार्चनम् आमनन्ति सुधियः दारिद्र्यविद्रावणं मुक्तिक्षेत्रगते भवानि तदपि त्वत्पाद पद्मार्चनम्. இந்த ஸ்லோகத்தில் ஏகப்பட்ட பத்மா பத்மானு எத்தனை வார்த்தை பத்மா வந்திருக்கு பாருங்க. ஸோ தொத் பாத பத்ம ஆශ්‍රயாத், உன்னுடைய பாத பத்மம், தாமரை பாதங்கள், அந்த தாமரை பாதங்களே ஆශ්‍රயமாக
யார் பிரம்மா எல்லாருமே கும்பிடுறா இல்லையா தேவியோட பாத பத்மங்களை. ஸோ அதை ஆசிரியித்து கொண்டு அந்தக தொத் பத பத்ம வீக்ஷண வசாத்து உன்னுடைய தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே தியானம் பண்ணுறார் பிரம்மா. ஸோ அந்தக உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் தொத் பத பத்ம உன்னுடைய பதபத்மம், உன்னுடைய பாத பத்மங்கள் தான் பதபத்மம். ஸோ அப்போ உன்னுடைய பாத பத்மங்கள் தாமரை பாதங்களை உள்ளுக்குள்ளேயே தியானம் பண்ணி வீக்ஷண வசாத் பார்த்துட்டே இருக்கார். அதனால பிராகுகு பத்மசம் ஆசிரியம் சதத்ருதிம், அதனாலேயே சொல்கிறா. என்ன சொல்கிறா? பத்ம சம் ஆசிரியம், அதாவது சதத்ருதின பிரம்மான்னு அர்த்தம். சதத்ருதினா அந்தந்த இடத்துல ஒரு அர்த்தம் சொல்லுவோம், ஒரு இடத்துல இந்திரன் சொல்லுவோம், ஒரு இடத்துல சதத்ருதின பிரம்மான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிரம்மா. பிரம்மாவுக்கு பத்ம சம் ஆசிரியம், தாமரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியமாக கொண்டுள்ள ஒரு பதவி கிடச்சிது. அப்படின்னு என்னது? பிரம்மா மனசில் ஒன்றை தியானித்து தியானித்து பிரம்ம பதவியை அடைந்தார். ஸோ பத்மா சம் ஆசிரியம்னு பத்ம தாமரையை ஆசிரியமாக, ஏன்னா தாமரை மேலே தான் உட்காந்துருக்கார், அதுதானே அவருக்கு சீட்டு. அதனால அதை ஆசிரியமாக கொண்டார் பிரம்மா. ஸோ அவர் பிரம்ம பதவியை அடைந்தார். அதே மாதிரி கிருஷ்ணக அப்பி, ஸோ பகவான் விஷ்ணு பத்ம ஈக்ஷணக, அவர் எப்படி இந்த பதவி கிடச்சிதுன்னா எத் பத்ம அர்ச்சனம், உன்னுடைய பாத பத்மங்களை அர்ச்சனம் பண்ணி பண்ணி பத்மேக்ஷனக, அவருக்கு தாமரை கண்கள் ஏற்பட்டது. கிருஷ்ணருக்கு தாமரை கண்கள்னு சொல்கிறோம், வர்ணிக்கும் போதெல்லாம் தாமரை கண்கள்னு வர்ணிக்கிறோம். ஸோ அப்படி தாமரை கண்கள்னு வர்ணிக்கிறது எதனால் ஏற்பட்டதுன்னா உன்னுடைய தாமரை பாதங்களை அவர் அர்ச்சனை பண்ணி 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 அவருக்கு அந்த பேர் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாருங்க. சூதியக, நல்ல புத்தியுடையவர்கள் இப்படி சொல்கிற ஆமனந்தின்னு சொல்கிறார்கள். தாரித்ய வித்ராவணம், அதாவது தரித்திரத்தை நீக்கக்கூடியது உன்னுடைய தாமரை பாதங்கள். வித்ராவணம்னா ஓட வைக்கிறதுன்னு அர்த்தம், உருகி ஓடிவிடுறது. எது? தரித்திரம். தாரித்திரியம் இல்லாமல் ஓட வைக்கக்கூடிய உன் பாதங்கள். தொற்பாத அர்ச்சனை, பாத பத்ம அர்ச்சனம், உன்னுடைய பாத பத்மங்களை அர்ச்சனை செய்வதால் அந்த தரித்திரியம் ஓடியே போயிடுறது. ததப்பி, அதுவும் உன்னுடைய பாதங்களோட பெருமை தான். முக்தி க்ஷேத்திரகதே பவானி, பவானி பவன் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய மனைவி, அதனால பவானின்னு பேர். ஸோ ஹே பவானியே, முக்தி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பவானியே, இந்த தரித்திரியம் நீங்கிறதும் உன்னுடைய பாத பத்மத்தினால்தான். ஸோ கிருஷ்ணருக்கு அப்படியே தாமரை கண்கள் ஏற்படுறது, பிரம்மாவுக்கு பிரம்ம பதவியே கிடைக்கிறது, பத்மாசனத்தில் உட்கார்ற பதவி கிடைக்கிறது, அப்புறம் எல்லாருக்குமே தரித்திரத்தை நீக்கக்கூடியது எல்லாமே உன் பாதத்துடைய பெருமை. प्राहु पद्मसमाश्रयं शतधृतिं त्वत्पादपद्माश्रयात् अन्तस्त्वत्पदपद्मवीक्षणवशात् कृष्णोऽपि पद्मेक्षणः यत्पद्मार्चनमामनन्ति सुधियः दारिद्र्यविद्रावणं मुक्तिक्षेत्रगते भवानि तदपि त्वत्पादपद्मार्चनम् पादं ते सरसीरुहद्रुहमिमं यत्सेवते पद्मभूः नूनं तत्त्वनिवासपङ्कजतर श्रीलङ्गना आशङ्कया गोविन्दोऽपि तवादिराशिदुहितुः वासाब्जबाधाभियां स्वस्यैवाग्रकरोद्गृहीतकमल त्राण अभिलाषेन वा ஸ்ரீலங்கன ஆசங்கையா, நெடில் கிடையாது, குரில் தான். ஓகே மேம். ஸோ சரசீருக துருகம் இமம், துருகம்னா துரோகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரசீருகன்னா சரஸ்லேருந்து தோன்றக்கூடிய, சரசு நீர்நிலையிலேருந்து வரக்கூடியது என்னது? தாமரை. ஸோ சரசீருகம்னா தாமரைன்னு அர்த்தம். ஸோ துருகம் இமம், எது? இந்த பாத தாமரை ஜலத்தில் உள்ள தாமரையோட துரோகம் பண்ணுறதுன்னு போட்டி போடுறதுன்னு அர்த்தம். ஸோ பாதம் தே, உன்னுடைய பாதங்கள் அந்த தாமரையோடு போட்டி போடக்கூடிய பாதங்கள். எத் சேவதே பத்மபூகு நூனம் தத்து, ஸோ அந்த பாத பத்மங்களை பிரம்மாவாக்கப்பட்டார் சேவிச்சுட்டே இருக்கார். அவர் அதை வணங்கி கொண்டே இருக்கிறார், அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார் பாத பத்மங்களுக்கு. நிவாச பங்கஜதர ஸ்ரீலங்கன ஆசங்கையா, ஸோ தான் எதில் உட்காண்டிருக்கார்? பத்மத்தில் தான் உட்காண்டிருக்கார். ஸோ தன்னுடைய பாத பத்ம தாமரை, அது தான் உட்காண்டிருக்கக்கூடிய தாமரை. ஸோ ஸ்வநிவாச, நான் தான் வசிக்கக்கூடிய
பங்கஜ தர, பங்கஜம்னு பங்க சேர்லேருந்து பிறந்தது தாமரைன்னு அர்த்தம். ஸோ அந்த அதோடைய ஸ்ரீ அதோடைய வைபவம் இருக்கே, உட்காந்துருக்கிற தாமரையும் வைபவம் நிறைந்த தாமரை, அதோட சோபை ஸ்ரீங்கிறது இங்கே சோபையை எடுத்துக்க அழகு. அது வந்து லங்கனம் ஆகிடுற தாண்டி போயிடுமோ, அதாவது என்னுடைய தாமரையோட சோபை குறைந்து விடும், தேவியோட பாத தாமரை அப்பேற்பட்ட உயர்வு, இந்த 2 தாமரையும் போட்டி போட்டால் தேவியோட பாத தாமரை ஜெயிச்சுடும். அதனால இந்த சோபையை அது மீறிவிடும். அதனால நம்ம நிம்மதியாக அந்த தேவியோட பாத தாமரையை கும்பிட்டுட்டே இருப்போம். அப்போ என்னுடைய சோபை அந்த தாமரையோட சோபை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்துடுது. அதனால அவர் உடைய பாத தாமரையை சேவிச்சுட்டே இருக்கார். சிமிலர் ஸ்லோகம் நம்ம சூரிய சதகத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் என்ன பண்ணுறார், சூரியனை வந்து பிரம்மா கும்பிட்டுட்டே இருக்கார். என்னுடைய அந்த சூரியனோட சூட்டுனால என்னுடைய தாமரை கரிஞ்சு போயிடப்படாதேன்னு கும்பிடுறாருன்னு அங்கே பார்க்குறோம் நம்ம. பிரம்மா அதனால கும்பிடுறாருன்னு சொல்கிறோம். இங்கே சோபை குறைஞ்சிடப்படாதுங்கிறதுக்கோசரம் இங்கே தேவியோட பாத தாமரையை கும்பிடுறார். கோவிந்தக அப்படி, கோவிந்தனார் பசுக்களை மேய்க்கக்கூடிய அந்த விஷ்ணு கிருஷ்ணர். வாரி ராசி துகித்துகு, வாரி ராசின்னு சொன்னால் தண்ணீருடைய குவியல், கடல்னு அர்த்தம். வாரி ராசின்னு தண்ணீர் குவியல் எங்கே இருக்குது? கடல். ஸோ கடலிலிருந்து பிறந்தாள் துகித்துகுன பெண், கடலரசனுடைய பெண் யார்? லக்ஷ்மி. ஸோ வாரி ராசி துகித்துகு வாச அப்ஜபாத பியா பாதா பியா. ஸோ தேவி வந்து அந்த தாமரையில் உட்காண்டிருக்கா. யார்? சமுத்திரராஜனுடைய மகளான லக்ஷ்மி. அவளுடைய வாச அப்ஜம் வசிக்கக்கூடிய தாமரை, அப்ஜான தாமரை, அப்படின்னா தண்ணீரில் தோன்றியது தாமரை, அப்ஜா. ஸோ பாதாபியா, பாதான்னா அதை தோக்கடிச்சிடுமோ, அந்த தாமரை வந்து சோபை குறைஞ்சிடுமோ. லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய தாமரையோட சோபை தேவியோட பாத தாமரையினால் தோற்கடிக்கப்படுமோ. பாதாபியா, பியான்னா பயந்து போய் கோவிந்தன் தன்னோட மனைவி இல்லையா, அதனால் அவர்களுடைய பாதத்தை சேவிக்கிறார். அங்கே என்ன சொல்லுவோம், கிருஷ்ணர் எதனால் சேவிக்கிறான்னு சொல்லும்போது நம்ம சூரியனை பார்த்தானே தான் கருப்பு, ஏற்கனவே கருப்பு நான், இன்னும் நான் அந்த சூரியனோட சூட்டை வாங்கி கருப்பாக இருப்படாதேன்னு சூரியனை பிரார்த்திக்கிறார் கிருஷ்ணர்னு அப்படி அங்கே இதில் பார்ப்போம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு அப்படி வர்ணிக்கிறார். கவிஞர்களோட வர்ணனை எப்படி இருக்குது. ஸோ ஸ்வஸ்யேவ அக்ரகர உத்கிரஹீதா, அதாவது அது மட்டும் இல்லை, தான் கையில் ஒரு தாமரை வச்சுட்டு இருக்கார். 4 கையில், ஒரு கையில் பார்த்தா விளையாட்டு தாமரை வச்சுட்டு இருக்கார் கிருஷ்ணன். ஸோ அந்த விஷ்ணுவாகப்பட்டவர் 4 கையில், ஒரு கையில் தான் தாங்கி கொண்டிருக்கிற அகக்கர முன்னாடி உள்ள கையினால் தாங்க கொண்டிருக்கக்கூடிய கிரகீத கமல, தான் ஒரு விளையாட்டு தாமரை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு, அதை காப்பாற்றிக்கணும். இல்லாட்ட தேவியோட சோபைக்கு முன்னாடி என்னோட விளையாட்டு தாமரையோட அழகு போயிடும். அதனால கமலத்ராண அபிலஷேனவா, அபிலாஷா இச்சா. ஸோ அதை காப்பாற்றி கொள்ளணும். அந்த விருப்பத்தினால கிருஷ்ணர், அதனாலேயோ இல்லை மனைவியோட தாமரையோட சோபை போயிருமோ எதனாலேயோ தெரியல, மொத்தத்தில் 1-2 பேரும் சேவிக்கிறா. கிருஷ்ணர் மாச்சு பிரம்மாவும் மாச்சுன்னு சொல்கிறாங்க. பாதம் தே சரசீருபத்ருவம் விமம் யக்ஸேவதே பத்மபூஹு நூனம் தத்ஸ்வநிவாச பங்கஜதர ஸ்ரீலங்கன ஆசங்கயா கோவிந்தோபி ச வாரி ராஷி துஹிதுஹு வாசாப்ஜபாதாபியா ஸ்வஸ்யைவாக்ரகரோத் கிருஹீத கமல த்ராண அபிலாஷனேவா. அபிலாஷேணவா தேவந்தே குல சம்பத்தே நகமயாஹ சீதாம்சவத்வத்பதம் த்வத்பாகோ நனு விக்யதே ஹிந்தராம் அன்யேஷு சீதாம்சுஷு ஏகோ பாலக ஏவ மௌலிமயிதே யாதோ லலாட்டாத்மதாம் அன்யோ நிர்மல கண்ட மண்டல தசாம் அன்யௌ து தன்யௌ கதௌ. சீதாம்சவக, சீத அம்சவக, குளிர்ந்த கிரணங்களை உடையது யார்? சந்திரன். ஸோ தொத்பதம் சேவந்தே. ஸோ என்னாச்சு, சந்திரன் வந்து தன்னுடைய கிரணங்களால், சீதாம்சவகனா குளிர்ந்த கிரணங்களால் அந்த சந்திரன் தொத்பதம் சேவந்தே அப்படி வந்துடுது. அந்த கிரணங்கள் எல்லாமே சேவிக்கிறது. அது சந்திரனோட கிரணங்கள் எப்படி சேவிக்கிறதுன்னு பார்த்தா, நகமயாகா, தேவியோட நகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை வந்து சந்திரனுடைய கிரணங்களோட அளவுக்கு வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது. ஸோ அந்த சந்திரனுடைய கிரணங்கள் உன்னுடைய பாதங்களில் நகமாக ஆகி, அந்த நகமயத்தோடு வெள்ளையாக ஆகி அப்படி ஒன்று சேவிக்கிறது. குல சம்பதே, எதுக்காக? தன்னுடைய குலம்
ஒரு சந்திரன் இல்லை, நிறைய சந்திரன்கள் இருக்குது. ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு சூரியன், சந்திரன், ஒரு விஷ்ணு, பிரம்மா, எல்லாரும் ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலையும் இருக்கா. அப்படி ஏகப்பட்ட சந்திரன்கள் இருக்கா. ஸோ இந்த தன்னுடைய குலம், அந்த சந்திரன்கள்ன்ற அந்த குலம் வந்து சம்பத்தோடு இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்காக வேண்டி சந்திரன் என்ன பண்ணுறான், நகம் வடிவாக உன்னை சேவிக்கிறான். தத் பாக்கக நனு வீட்சதேகி, அதோடைய பலன் பாக்கன்னு இது சமையல்னு சொல்கிறோம் நம்ம, பாக்கன்னு இது சமைச்சு வருது இல்லையா, எல்லாம் அதோட பலனாக ஏற்படுகிறது. ஸோ அந்த இவன் சந்திரன் அப்படி கும்பிடுறதுனால ஒரு பலன் ஏற்படுறது, வீட்சத்தை எல்லாருக்கும் தெரியுது. நிதராம் அந்நேஷு சீதாம் சிசு, இப்போ மற்ற சந்திரன்களில் இது அந்த குலசம்பத்து வந்துருத்துன்னு தெரிஞ்சு போய்ட்டுருக்கான். எப்படி தெரியுது? ஏக்ககா பாலகக ஏவ மௌலிமயீத்தே, உன்னுடைய தலையில் ஒரு சந்திரன் ஏறி உட்காந்துட்டான் இல்லையா, ஒரு பிறை சந்திரன் தேவி தலையில் சூடிட்டு இருக்கா. ஸோ ஒரு குல சம்பத்து இருந்தால் தான் தேவியோட தலைமையில் ஏறி உட்கார ஒரு சம்பத்து கிடைக்கும். அந்த நகத்தோடு வடிவாக சேவிக்கிறதோட பலன் இப்படி தெரியறதுமா, நன்னாவே வெளியில் தெரியறது. ஒரு சந்திரன் உன்னுடைய ஒரு பாலக சந்திரன், பிறை சந்திரன், அது உன்னுடைய மௌலியில் ஏறி உட்காண்டிருக்கான். யாத்தக லலாட்டா ஆத்மதான், லலாட்டான்னு சொன்னால் நெற்றியும் சந்திர வடிவன் மாதிரி இருக்குது, பிறை சந்திரன் மாதிரி தான் இருக்குது நெற்றியோட ஷேப்பு. ஸோ ஒரு சந்திரன் உன்னுடைய நெற்றியில் ஏறி உட்காந்துட்டான். ஸோ அப்படியே அந்த லலாட்ட ஆத்மதான் உன்னுடைய நெற்றி வடிவமாக ஒரு சந்திரன் ஏறி உட்காந்துட்டான். இது ஒரு சம்பத்து கிடச்சிடுத்து. மன்யேன் நிர்மல கண்டமண்டல தசாம், கண்டான்னு சொன்னால் கண்ணம். ஸோ 2 கண்ணமும் பார்த்தா 2 சந்திரனாக இருக்கான் தேவியோட 2 கண்ணமும். ஸோ அப்படி 2 சந்திரங்கள் கண்ட மண்டலன்னா அலங்காரம். ஸோ கன்னத்துக்கு அலங்காரமாக தசாம், அந்த நிலைமையை 2 சந்திரர்கள் வந்து அடைஞ்சுட்டா. அந்யக மற்ற 2 சந்திரன் இந்த மாதிரி உன்னுடைய கன்னத்துக்கு அழகப்படுத்துறதுக்கு போய் சேர்ந்துட்டா. அந்யௌது தன்யௌகதோ, இப்படி எல்லாருமே தன்யமானார்கள், குலசம்பத்து ஏற்பட்டுடுத்து. எதனால? சந்திரனோட கிரணங்கள் உன் பாதத்தில் நகமாக சேவித்ததால். सेवन्ते कुलसम्पदे नगमयाः शीतांशवस्त्वत्पदं तत्पाको ननु वीक्ष्यते हि नितराम् अन्येषु शीतांशुषु एको बालक एव मौलिमयिते यातो ललाटात्मताम् अन्यो निर्मलगण्डमण्डलदशाम् अन्यौ तु धन्यौ गतौ. श्रीमात्रे नमः.